உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆக போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 47 நாட்கள் இந்த செவ்வாய் உங்க ராசியில இருந்து பலனை கொடுக்க போறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ் டீட்டெயிலா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னி ராசி என்பதற்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப யாரெல்லாம் கன்னி ராசியா இருக்கீங்களோ ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம் வரும். அந்த இடம் மாற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு வாங்கிட்டு போறது, இல்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இல்ல ஒரு நல்ல வீட்டுக்கு போய் வாழலாம் அப்படின்னு நல்ல ஒரு பெரிய வீடா, ஏற்கனவே ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வாடகைக்கு போறது, இல்ல ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கீங்க ஒரு நல்ல சொகுசான ஒரு வீட்டுக்கு இடமாற்றம் பண்றது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது செய்வது நல்லது. அதே போல இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அந்த மாதிரி முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நிறைய கன்னிராசி என்னன்னா, கொஞ்சம் வெளியூர் போய் சம்பாதிக்கணும், வேற ஸ்டேட் போனா நல்லா சம்பளம் தரேன்னாங்க, வேற கண்ட்ரி போனா அதிகமா சம்பளம் கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனைக்கு நான் வேற கண்ட்ரி போனாதான் சம்பாதிக்க முடியும் சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய நேரம், நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வெளிநாட்டிலே ஒரு இடமாற்றம், வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க வேலை இல்ல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உறுதியா உங்களுக்கு ஒரு வேலை உறுதியா கிடைச்சிரும். அது என்ன, நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருக்கீங்க அப்படின்னா இடம் மாற்றம் பண்ணுங்க, ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பா உறுதியா கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருமூச்சு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாடு போய் படிச்சு முடிச்சு அங்க ஒரு வேலை இல்லாம இருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்கும் சில பேருக்கு. நம்ம அங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தோம், லோன் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், படிச்சு முடிச்சோம், கடைசியில இங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு
அங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானம். அந்த நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா, முதல்ல கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி. அந்த கடன் பிரச்சனை எப்படி சார் நிவர்த்தி ஆகும்? பணமே வராம எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு யாராவது உதவிகள் மூலமாக, அது உங்க நண்பர்களா இருக்கலாம், தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசிட்டு உங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு, நான் பணம் தரேன் கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையா தீர்த்துட்டு நீங்க கொடுக்கும்போது கொடுங்கன்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இந்த 47 நாட்கள்ல சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நல்லவங்க யாரா இருக்காங்களா சார் நாட்டுல அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய நல்லவர்கள் எப்பவுமே நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது வருவாங்க. அதன் மூலமாக கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி இடம் வித்து, வீடு வித்து, அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல கடன் பிரச்சனை தீரும். அதே போல பூர்வீக சொத்து வந்து அந்த சொத்தை வித்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் உங்க ராசியில இருந்து 8ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது திடீர்னு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். பிசினஸ்ல திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமாக ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். அதனால நீண்ட காலமா பிசினஸ் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டையும் பார்க்கும். அந்த 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு சார், அதுலதான் லாக் ஆயிட்டேன் நானு, இடம் விற்க முடியாம இருக்கேன் அதனாலதான் லாக் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். அந்த இடம் பிரச்சனை தீர்ந்தாவே எனக்கு போதும் சார், எனக்கு அது நிம்மதியாயிருவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் பிரச்சனை கண்டிப்பா தீரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல இடம் வித்து ஒரு வீடு வாங்கினா என்ன, ஒரு இடம் வாங்கினா என்ன, ஒரு கிரவுண்ட் வீடை வித்துட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 2 சென்ட் இடமா வாங்கினா என்ன, ஒரு பிளாட்டை வித்தோம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடா வாங்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். வீடு கட்டலான்ற ஒரு முயற்சிகள் செய்யலாம், வீடை ரெனோவேட் பண்ணலாம். அந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால என்ன கேட்டீங்கன்னா, திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கி சண்டைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகி பேசி சமாதானமாகக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு திருமண வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிறைய கன்னிராசி என்பது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல திருமணத்துல பிரச்சனையாய் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. மொத்தத்துல இந்த செவ்வாய் பகவான் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கவும், உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல பேச்சு சம்பந்தமான விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது தேவையில்லாம இடகுடமா பேசுனீங்க அப்படின்னா சண்டைகள் வரும். அதுல கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, வேற ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நிறைய கன்னிராசி என்பதுக்கு இந்த காலகட்டத்துல கிட்னில ஸ்டோன் ஏற்பட்டு அதுல ஆபரேஷன் பண்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது.
குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.